Dear student, this is a theorem, 5 mark question. A quadrilateral is a parallelogram. 5 mark. A quadrilateral is a parallelogram if and only if its diagonals bisect each other. ஒரு நாற்கரம், அந்த நாற்கரத்தை மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் என இருந்தால் மட்டுமே அந்த நாற்கரம் இணைகரம் ஆகும். இணைகரம்னு என்ன அர்த்தம்? பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். குவாடிலேட்ரல் நாற்கரம் சொன்னால் 4 sides ஆர் டிஃபரண்ட். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல்னு இருந்தால் மட்டும் பத்தாது. த டயகனல்ஸ் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். இதனுடைய மிட் பாயிண்ட்டும் சமமாக இருக்கணும். இது ஒரு மூலை விட்டம், இது ஒரு மூலை விட்டம். இந்த இரண்டு டயகனல்ஸ் bisect each other அப்படின்னா the midpoints of the two diagonals are same. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது என்னவா மாறும்? இணைகரம் அப்படின்னு சொல்லணும். அது என்னவா மாறுது? இணைகரம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரைட். அப்போ முதல்ல ஏபிசிடிங்கிறது ஒரு குவாடிலேட்ரல் அப்படின்னு வச்சுக்கோம். ஏபிசிடி இஸ் அ குவாடிலேட்ரல். அதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? இட்ஸ் அ பேரலோகிராம், இணைகரம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒரு நாற்கரம் ஏபிசிடி என்பது ஒரு நாற்கரம், அது இணைகரமாக இருக்க வேண்டிய நிபந்தனை என்ன? இதான் கான்செப்ட். லெட் த குவாடிலேட்ரல் let the quadrilateral ABCD be a parallelogram. What is the condition? அதான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? let A bar, B bar, C bar, D bar are the position vectors of the vertices of quadrilateral ABCD. Let O be the origin. First, theorem எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. A bar, B bar, C bar, D bar என்பன நாற்கர ABCDயின் உச்சிகளின் நிலைவெக்டர்கள் என்க. O என்பது ஆதி என்க. இன்னொரு தடவை சொல்றேன். Let A bar, B bar, C bar, D bar are the position vectors of the vertices of quadrilateral ABCD. Let O be the origin. தமிழ் மீடியத்துக்கு என்பன நாற்கரம் ABCDயின் உச்சிகளின் நிலைவெக்டர்கள் என்க. O என்பது ஆதி என்க. சரி, இந்த நாற்கரத்தை இணைகரம் சொல்லணும்னு சொன்னால் எதிர்பக்கங்கள் சமம். என்ன சொல்லணும்? எதிர்பக்கங்கள் சமம் சொல்லணும். If ABCD is a parallelogram, ABCD என்பது ஒரு இணைகரம் எனில் அர்த்தம் எதிர்பக்கங்கள் சமம். AB equal to DC. எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கணும். தே ஆர் பேரலல். ரெண்டு எப்படி இருக்கணும்? ஒரே திசையில் இருக்கணும். தட் இஸ் ஏபி பார் ஈக்குவல் டு டிசி பார். அதாவது ஒரு குவாடிலேட்டரல் நாற்கரம் இணைகரமாகணும்னு சொன்னால், இணைகரம் சொன்னாலே ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல். எதிர்பக்கங்கள் இணை மற்றும் சமம். ஏபி ஈக்குவல் டு டிசி. ஏபி ஈக்குவல் டு டிசி. ரெண்டு சேம் டைரக்ஷன். AB bar equal to DC bar. இது எப்படி எழுதலாம்? Position vector of ending point minus position vector of initial point. Position vector of ending point minus position vector of initial point. முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். B bar இந்த மைனஸ் D bar இங்கே வந்துருச்சு, மைனஸ் A bar இங்கே வந்துருச்சு, ப்ளஸ் C bar. B bar ப்ளஸ் D bar equal to ப்ளஸ் A bar ப்ளஸ் C bar divided by 2. ரெண்டால் இருபுறமும் வகுக்க. டிவைடட் பை 2. ரெண்டால் இருபுறமும் வகுக்க அப்படின்னா B bar plus D bar by 2 equal to A bar plus C bar by 2. ரெண்டாவது ரெண்டு பக்கம் வகுத்தாச்சு. அப்போ B bar plus D bar by 2 என்ன அர்த்தம்? இந்த மூலை விட்டத்தினுடைய நடுப்புள்ளி மிட் பாயிண்ட். B bar plus D bar by 2 சொல்லிட்டா மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் BD. A bar plus C bar by 2 சொல்லிட்டா மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் AC அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? midpoint of
டயகனல் பிடி மூலை விட்டம் பிடியின் நடுப்புள்ளி ஈக்குவல் டு இதுக்கு என்ன a bar plus c bar by 2 னா midpoint of diagonal AC மூலை விட்டம் AC இன் மையப்புள்ளி அப்படின்னு கிடைச்சிருச்சு. எதிர்பக்கங்கள் சமம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் எடுத்துட்டு சம் ப்ராசஸிங் பண்ணியிருக்கேன். இதை பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட், முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர், இந்த மைனஸ் டி பார் இங்கே வந்துருச்சு, இந்த மைனஸ் ஏ பார் இங்கே வந்துருச்சு, டிவைடட் பை 2 ரெண்டாவது வெக்டர் b bar plus d bar by 2 equal to a bar plus c bar by 2. இது என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் BD மூலை விட்டம் BD இன் நடுப்புள்ளி. இதன் அர்த்தம் மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் AC மூலை விட்டம் AC இன் மையப்புள்ளி. அப்படி வந்துருச்சு. இப்படி வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரெண்டு மூலை விட்டங்களும் ஒன்றை ஒன்று இருசமமாக குறிப்பிடுகின்றன. therefore the diagonals bisect each other. therefore மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கோரிடுகின்றன. therefore ABCD is a என்னன்னு சொல்லிடலாம் parallelogram. ABCD என்பது ஒரு இணைகரம் என நிறுவப்படுகிறது. therefore we prove ABCD is a parallelogram. ABCD என்பது ஒரு இணைகரம் என நிறுவப்படுகிறது. இதனுடைய மறுதலை கான்வர்ஸ் மறுதலை கான்வர்ஸ். இதனுடைய மறுதலை என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதை எடுத்து டயகனல்ஸ் பைசெக்ட் each other அர்த்தம். இப்போ இதை எடுத்து இதை கொண்டு வருவோம். மறுதலை let the diagonals bisect each other. இதை எடுத்துக்கிறோம், அதனுடைய மாற்றி எடுத்துக்கிறோம். மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். let the diagonals bisect each other. மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடுகின்றன அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் இது அப்படியே ரிவர்ஸில் வாங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் BD மூலை விட்டம் BD இன் நடுப்புள்ளி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் AC மூலை விட்டம் AC இன் மையப்புள்ளி. மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் BD அப்படின்னா b bar plus d bar by 2. b bar plus d bar by 2. மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் AC அப்படின்னா a bar plus c bar by 2. ஓகேவா? ரிவர்ஸ் இதை மாற்றி இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த ரிசல்ட் கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பை 2 ரெண்டால் இருபுறமும் பெருக்க. மல்டிப்ளை பை 2 1 box ரெண்டால் இருபுறமும் பெருக்க. ரெண்டால் பெருக்கினா கேன்சல். ரெண்டால் ஒரு ரெண்டு பக்கம் பெருக்காச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? b bar இந்த ப்ளஸ் a பார் யூஸ்னா மைனஸ் c பார் இந்த ப்ளஸ் d பார் யூஸ்னா மைனஸ் இந்த ப்ளஸ் a பார் யூஸ்னா மைனஸ் ப்ளஸ் d பார் யூஸ்னா மைனஸ். b பார் மைனஸ் a பார்னா என்ன எழுதலாம் சொல்லுங்கள்? எப்படி எழுதலாம்? b பார் மைனஸ் a பார்னா ab பார்னு எழுதலாம். ab பார் பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட். cd பார்னா எப்படி எழுதலாம் பாருங்கள்? bc பார் பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட். c பார் மைனஸ் d பார்னு சொல்லிட்டா அதை எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா we can write dc bar. b பார் மைனஸ் a பார்னு சொல்லிட்டா பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட். நம்ம உள்ளோம் டியூஷன் பையனுக்கு 11th 10th to 11th
கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. உட்காந்து எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பாய்ஸ் ஸ்கூல். அட்மிஷன் போட்டிங்களா? அட்மிஷன் போட சார். ஒரு 10 நிமிஷம் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்து உள்ளே உட்காரு. இங்கே உட்காந்து b bar minus a bar equal to c bar minus d bar. This is ab bar, position vector of ending point minus position vector of initial point. முடிவு புள்ளியின் நிலை வெக்டர் minus ஆரம்ப புள்ளியின் நிலை வெக்டர். So that we can write ab bar. c bar minus d bar சொல்லிட்டோம்னா d bar, position vector of ending point minus initial point. This is opposite sides are parallel. எதிர் பக்கங்கள் இணையா வந்திருக்கு. That is ab equal to dc. Therefore opposite sides are parallel. எதிர் பக்கங்கள் சமம். So that we can prove abcd is a parallelogram. Therefore opposite sides are parallel. எதிர் பக்கங்கள் இணை. Therefore we prove abcd is a parallelogram. ABCD என்பது ஒரு இணைகரம் என நிறுவப்பட்டது. This is 5 mark. Again, question. Now, what is the question? A quadrilateral is a parallelogram if and only if its diagonals bisect each other. ABCD என்பது ஒரு நாற்கரம். அதன் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடம் என இருந்தால் மட்டுமே இது என்னவாக மாறும்? ஒரு இணைகரம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அதுக்கு ஸ்டெப் 5 மார்க் ஸ்டெப். லெட் a bar, b bar, c bar, d bar are the position vectors of the vertices of quadrilateral ABCD. Let O be the origin. என்பன நாற்கரம் ABCD முனைகளின் நிலை வெக்டர்கள். O என்பது ஆதி எண்க அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அசம்ஷன் if ABCD is a parallelogram, ABCD என்பது ஒரு இணைகரம் சொல்லிட்டோம்னா opposite sides are parallel. AB equal to DC. Then put the diagram. AB bar equal to DC bar. How can you write? Position vector of ending point minus position vector of initial point. முடிவு புள்ளியின் நிலை வெக்டர் minus ஆரம்ப புள்ளியின் நிலை வெக்டர். Position vector of ending point minus position vector of initial point. எழுதியிருக்கேன். இந்த minus d bar இங்க இருந்துச்சுன்னா plus, இந்த minus a bar இங்க இருந்துச்சுன்னா plus, divided by 2 ரெண்டால் வகுத்திருக்கேன். b bar plus d bar by 2 ன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? b bar plus d bar by 2 ன்னு சொல்லிட்டா இதனுடைய midpoint of the diagonal BD. அதே மாதிரி a bar plus c bar by 2 ன்னு சொல்லிட்டோம்னா இது a bar plus c bar by 2 midpoint of the diagonal AC. மூலை விட்டம் AC இன் மைய புள்ளி. அப்ப ரெண்டு மூலை விட்டங்களுடைய மைய புள்ளி சமம் கிடைச்சிருக்கு. The diagonals bisect each other. மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும் அப்படின்னா ரெண்டினுடைய மிட் பாயிண்ட்டும் சேம்னு கிடைச்சிருக்கு. Therefore we prove ABCD is a parallelogram. ABCD என்பது ஒரு இணைகரம் என நிறுவப்படுகிறது. இதனுடைய கான்வர்ஸ் மறுதலை. ஃபர்ஸ்ட் பக்கத்தை எடுத்துட்டு மூலை விட்டத்துடைய மைய புள்ளிகள் கொண்டு வந்திருக்கோம். இதை மாற்றி எடுத்துக்கிறோம். எப்படி? மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும் என கொள்க. Let us assume the diagonals bisect each other. அப்ப midpoint of the diagonal BD, மூலை விட்டம் BD இன் மைய புள்ளி equal to midpoint of the diagonal AC எடுத்துருக்கேன். இதுக்கு ஃபார்முலா b bar plus d bar by 2, a bar plus c bar by 2. இந்த 2 நீக்கணும். eliminate 2 multiply by 2. ரெண்டால் இருபுறமும் பெருக்க. அப்ப ரெண்டு கேன்சல், இங்கே ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த a bar இங்க தான் மைனஸ், இந்த d bar இங்க இருந்துச்சுன்னா மைனஸ். இது எப்படி எழுதலாம்? b bar minus a bar ன்னு சொல்றா we can write ab bar. Position vector of ending point minus position vector of initial point. முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். இது எப்படி மாற்றி எழுதியிருக்கேன்? That is AB equal to DC. அளவுல சமம். Therefore opposite sides are parallel. எதிர் பக்கங்கள் இணை. Therefore we prove ABCD is a parallelogram. ABCD என்பது ஒரு இணைகரம் என நிறுவப்பட்டது. Okay, dear students, you have to write 2 times this proof. Then only you can memory the proofs. This is 5 mark. Okay.
அடுத்தது ஒரு 2 மார்க். Question number 8. 2 mark. Exercise question number 8. If PO bar plus OQ bar equal to QO bar plus OR bar, prove that the points PQR are collinear. Question என்ன கொடுத்திருக்காங்க? Question number 8, 8.2ல 2 mark question. எனில் PQR என்பன ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என நிறுவுங்க. இதான் கொஸ்டின். ஓகே, 2 mark கொஸ்டின். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? இது சம்ல கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டது given PO bar plus OQ bar equal to QO bar plus OR bar. இது சம்ல கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? PO bar மாற்றி எப்படி எழுதலாம்? மைனஸ் OP பார்னு எழுதலாம். நெகட்டிவ் வெக்டார்ஸ், அதனால மைனஸ்ல மாற்றி எழுதியிருக்கேன். ப்ளஸ் OQ bar equal to இதை மாற்றி எப்படி எழுதலாம்? QO பாரை மாற்றி இந்த O முன்னாடி வரும். Q நெகட்டிவ் வெக்டார் பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நெகட்டிவ் வெக்டார். OQ bar plus OR bar மாற்றி எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் OQ bar இந்த மைனஸ் டேர்ம், இஃப் திஸ் கம்ஸ் ஹியர் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ், ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேர்ம் இங்கே இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் OR bar இது ரெண்டு ஆட் பண்ண என்னாச்சு? 2 into OQ bar ஈக்குவல் டு OP bar plus OR bar. இந்த 2 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன். OP bar plus OR bar, that is OQ bar. இப்போ என்ன கிடைச்சிருக்கு? OQங்கிறது என்ன? பொசிஷன் வெக்டர் ஆஃப் Q. Q இங்க இருக்கு. இது P, இது Q. இது P, இது R. இதனுடைய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் Q OQ bar equal to OP bar plus OR by 2 அப்படின்னு என்ன அர்த்தம்? இதனுடைய பொசிஷன் வெக்டர் பிளஸ் இதனுடைய பொசிஷன் வெக்டர் ரெண்டையும் கூட்டி 2 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். அப்ப Qங்கிறது என்னாச்சு? Q is the midpoint of PR னு கிடைச்சிருக்கு. This is the position vector of Q. OQ bar equal to ரெண்டு பொசிஷன் வெக்டார்ஸையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணிருக்கேன். அப்ப Qங்கிறது என்ன கிடைச்சிருச்சு? Therefore we can say என்ன சொல்லலாம்? Q is the midpoint of PR. என்ன சொல்லலாம்? Q என்பது PR இன் நடுப்புள்ளி என கிடைச்சிருக்கு. நடுப்புள்ளினா என்ன அர்த்தம்? The 3 points are lay on same line. Therefore we prove PQR are collinear. PQR என்பன ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன என நிறுவப்பட்டது. ஓகேவா? 2 mark கொஸ்டின். இன்னொரு தடவை சொல்லிடலாம். இது சம்ல கொடுத்துருக்காங்க. நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறேன்? பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நெகட்டிவ் வெக்டார்ஸ், குறை வெக்டர்னுடைய பண்பின்படி இதை மாற்றி எழுதியிருக்கேன். அதே போல் இதையும் பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நெகட்டிவ் வெக்டார்ஸ், குறை வெக்டர்களினுடைய பண்பின்படி மாற்றி எழுதியிருக்கேன். இஃப் திஸ் கம்ஸ் ஹியர் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். இந்த மைனஸ் இங்கே இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ் இங்கே இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு. ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 into OQ bar வந்துருச்சு. 2 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிடுச்சு. அப்போ OP bar plus OR bar by 2 ரெண்டு புள்ளிகளினுடைய நிலை வெக்டரில் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த மீனிங்? பொசிஷன் வெக்டர் ஆஃப் Q இப்படி வந்ததுன்னா Q is the midpoint of PR. We can say Q is the midpoint of PR. OQ bar equal to OP bar plus OR bar ரெண்டினுடைய பொசிஷன் வெக்டரை ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். So that Q is the midpoint of PR னு சொல்லியாச்சு. Q என்பது PR இன் நடுப்புள்ளி. அப்போ எங்கே இருக்கும்? See the diagram. The 3 points are lay on a same line.
Therefore, we prove PQR are lie on the same line. So that we can say collinear. PQR என்பன ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன என நிறுவப்படுகிறது. Okay? Students, this is 2 mark. இந்த proof எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? நோட்ல உட்கார்ந்து எழுதி 2 days once கொண்டு வந்து காட்டணும். Okay?